இதில் ஒரு சின்ன நுணுக்கத்தை பாரதியார் செய்திருக்கிறார். மேலோட்டமாக பார்க்கும்போது இது சூரியனை போற்றி நான் உனக்காக காத்துட்ருக்கேன், உன்னுடைய தரிசனத்துக்காக ரொம்ப நேரமாக அங்கே நிற்கிறேன், சீக்கிரம் மேகங்களை விலக்கி விட்டு வா என்று மறுபடியும் அவர் சொல்வது போல உங்களுக்கு தோன்றும். ஆனால் கொஞ்சம் உற்று கவனித்தால் இதில் சில செய்திகளையும் சில ஆசைகளையும் பாரதி சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் ஒரு காட்சியை உங்களுடைய மனத்திரையில் கற்பனை செய்து கொள்ளுங்கள். அகன்று விரிந்த கடல், அந்த கடலுக்கு மேலே மெல்ல சூரியன் உதயமாகி கொண்டிருக்கிறான். இது எல்லோருக்கும் பிடித்த ஒரு காட்சி தான் இல்லையா? பாரதியார் அப்படித்தான் ஒரு கடற்கரையில் நிற்பதாக நாம் கற்பனை செஞ்சுக்கலாம். சூரியன் மெல்ல எழுந்து வருகிறான், ஆனால் மேகங்கள் மறைச்சிருக்கு. கடல் தொடர்ந்து ஓசையிட்டு கொண்டே இருக்கிறது. பாரதியாருக்கு அது எப்படி கேட்குதுன்னா, வேதம் இசைப்பது போல கேட்கிறதாம். அந்த அகன்று விரிந்த கடல் ஒரு இனிமையான நாதத்தை தொடர்ந்து எழுப்பிக்கொண்டே இருக்கிறது. அந்த நாதம் பாரதியாருக்கு வேத நாதம் போல, வேத மந்திரங்களின் முழக்கம் போல கேட்டுக்கொண்டே இருக்கிறது.